வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் டிராகன் பழத்துடைய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். டிராகன் பழம் பார்க்கறதுக்கே பேர் ரொம்ப புதுசாக இருக்குல்ல? ஆமாம் மக்களே, இது எந்த வகையை சார்ந்த பழம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்பாத்தி கல்லி சாப்பிட்ருப்பீங்க சின்ன வயசில். அந்த சப்பாத்தி கல்லி செடி வகை சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தது தான் அந்த டிராகன் பழம். டிராகன் பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, புரோட்டீன் எல்லாம் நிறைந்திருக்கு. இது உங்களுடைய உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும். மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் போன்ற பல தாது சத்துக்களும் இருக்குது. விட்டமின் சி என்னும் உயிர் சத்தும் இருக்குது. விட்டமின் B2, B1, B3 போன்ற சத்துக்களுமே இருக்கு. இதை நீங்க அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகளை பெறுகிறீங்க அப்படின்றத பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் டிராகன் பழம். டிராகன் பழத்தில் விட்டமின் சி மற்றும் கரோட்டினாய்டுகள் நிறைந்திருக்கு. எனவே இது டிராகன் பழம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். உங்களுடைய வெள்ளை ரத்த அணுக்களை பாதுகாப்பதன் மூலம் தொற்று நோயை தடுக்கும். இந்த டிராகன் பழத்தை நீங்கள் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்த வெள்ளை அணுக்களை பாதுகாத்துக்கலாம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை பெறலாம். மேலும் இந்த டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய பீட்டா சைனின்கள், பீடாக்சாண்டின்கள் போன்ற ஆக்சிஜனேற்றிகள், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே கீழ்வாதத்தை உங்களுக்கு தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். செரிமானத்திற்கு நல்லது டிராகன் பழம். டிராகன் பழத்தில் ஓலிகோசாக்கரைடுகள் எனப்படக்கூடிய அதிக அளவு கார்போஹைட்ரேட்டுகள் இருந்திருக்கு. இது உடல்ல லாக்டோபாகில்லி மற்றும் ஃபிஃபிட்டோபாக்டீரியா போன்ற நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சிக்கு சத்துக்கள்லாம் உதவிகரமாக இருக்கிறதால டிராகன் பழம் உங்களுடைய செரிமானத்தை சீராக வைக்கும். மேலும் குடல் தொற்று, மலச்சிக்கலுடைய அபாயத்தெல்லாம் தடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் டிராகன் பழத்தை எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுடைய குடல் இயக்கத்தை மேம்படுத்திக்கும் பொழுது இரைப்பை குடல் பிரச்சனைகள் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். சருமம் அப்புறம் முடிக்கெல்லாம் ஊட்டச்சத்து அளிக்கக்கூடியது டிராகன் பழம். ஆக்சிஜனேற்றிகள், விட்டமின்கள் மற்றும் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இருந்தவை டிராகன் பழம். டிராகன் பழம் உங்களுடைய சருமத்திற்கு சிறந்தது. முகப்பொரு, வறண்ட சருமம், வெயில் மற்றும் வயதானவர்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கக்கூடியது டிராகன் பழம். டிராகன் பழத்தில் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து இருக்கு. இது உங்களுடைய சருமத்தை பிரகாசமாக வைக்கிறதுக்கும் பளபளப்பாக வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய முடியினுடைய அடர்த்தியும் நீங்க அதிகரிச்சுக்கலாம். கருன்னு வளரக்கூடிய அந்த முடியை பராமரிக்கிறதுக்கு டிராகன் பழம் உதவிகரமாக இருக்கும். டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து முடிக்கு தேவையான ஆக்சிஜனை அளிக்கும். அதோடைய வேர்க்கால்கள் வரைக்கும் கொண்டு சேர்க்கிறதால கூந்தல் பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாறுவதற்கு டிராகன் பழம் உதவிகரமாக இருக்கும். இரும்பு சத்தை உங்களுடைய உடலை அதிகரித்துக் கொள்வதற்கு நீங்க டிராகன் பழத்தை எடுத்துக்கலாம். டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய அதிக இரும்பு சத்து உங்களுடைய உடல் முழுவதுமே ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ரத்த சிகப்பு அணுக்களை உருவாக்கும். இந்த பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இரும்பு சத்து உறிஞ்சுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை அல்லது ஸ்கர்வி போன்ற நோய்களிலிருந்து பாதுகாப்பு வழங்க முடியும். ஒரு டிராகன் பழத்தில் 9% அளவுக்கு இரும்பு சத்து இருக்கிறதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. எடை குறைப்பை நீங்கள் மேற்கொள்ளணும், எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் அப்படின்னா டிராகன் பழத்தை எடுத்துக்கலாம். இயற்கையாகவே உடல் எடையை குறைக்க முயற்சிக்கிறவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய தினசரி உணவில் டிராகன் பழத்தை சேர்த்துக்கொள்வது சிறப்பு. ஏன் அப்படின்னா இந்த டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை மற்றும் கலோரிகள் குறைவாக இருக்குது. இது ஒரு சூப்பர் ஃபுட், ஒரு ஃபைபர் நார்சத்து நிறைந்திருக்கக்கூடியது. இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் நீண்ட நேரம் பசி இல்லாமல் வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். சமீபத்தில் வெளியான ஆய்வின்படி சிவப்பு நிற டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய பீட்டா சைனின்கள் உங்களுடைய குடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய அந்த நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அளிக்கிறதால உங்களுடைய உடல் பருமனையும் தடுக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை அறிவியல் பூர்வமாக ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு டிராகன் பழத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகளுடைய கவனத்திற்கு டிராகன் பழத்தை கொண்டு போகணும். ஏன்னா டிராகன் பழம் சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழம். டிராகன் பழத்தில் ஃப்ளவனாய்டுகள், ஃபீனாலிக் அமிலம், அஸ்கார்பிக் அமிலம் மற்றும் ஃபைபரின் சொல்லக்கூடிய நார் சத்தெல்லாம் இருக்குது. இது சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பழம் இன்சுலினுடைய எதிர்ப்பு அதிகரிக்கும். சர்க்கரை நோய் இல்லாதவர்கள்லாம் தங்களுடைய உணவில் பார்த்தீங்கன்னா டிராகன் பழத்தை சேர்த்து வந்தீங்கன்னா எதிர்காலத்தில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பை குறைச்சிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த டிராகன் பழத்தை எடுத்துக்கோங்க. பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் இந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வித்தியாசமான பெயர் கொண்டிருக்கக்கூடிய இந்த டிராகன் பழத்தை எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.